ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஆச்சி பானிபூரி கிட்டில் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பானிபூரி கிட்ட நான் ஆச்சி வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு பேக்கெட் இருக்குது. இந்த பேக்கெட்டுக்குள்ளே தான் அந்த பூரியை செய்கிறதுக்குள்ளே அந்த பெல்லட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு சின்ன சின்னதாக 3 பேக்கெட் இருக்குது. ஒன்று உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்க்குற மசாலா, இன்னொன்று புளி சட்னி, இன்னொன்று இந்த மீன் சட்னி. இந்த 3 சேர்த்து ஒரு பேக்கெட்டில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மீன் சட்னியை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூடவே 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு அந்த பேக்கெட்லேயே போட்டிருக்கோம். அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், நம்மளோட பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளிச்சட்னி இருக்கிற பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்க்குறத பற்றி அதில் போடலை, ஆனால் கொத்தமல்லி இலை சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை சேர்க்குறேன். இப்போ இதில் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு மசாலா, புளி சட்னி, மீன் சட்னி இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. கடைசியாக நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பேக்கெட்டில் ஒரு 6 பீஸ் உடஞ்சிருந்தது. அந்த உடஞ்சிருந்த எதுவுமே பொரியும் போது ஒழுங்காக பொரிஞ்சு வரல. மற்றபடி உடையாமல் இருந்த எல்லாமே நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துச்சு. சூப்பராக பால் மாதிரி அழகாக வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த பூரியை உடைச்சி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலா, அதோட லைட்டாக புளி சட்னி சேர்த்துட்டு அப்படியே இந்த மீன் சட்னி பானியில் முக்கி சாப்பிட்ற வேண்டியது தான். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் பானிபூரி செஞ்சு கொடுக்கணுன்னா ஃப்ரெஷ்ஷான திங்ஸ் வாங்கி ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொடுங்க. அப்படி முடியல அப்படின்னா இந்த பானிபூரி கிட்ட வாங்கி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி கொடுக்குற பானிபூரி எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. கடையிலேருந்து இந்த கிட்ட நீங்கள் வாங்கும்போது அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.